ஆதிசங்கர பகவத் பாதாள், ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மற்றும் அக்கல்கோட் மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த் இவர்கள் 3 பேரும் தனித்தனி அவருடைய வாழ்க்கையில் படிப்பே சரியாக வரல, ரொம்ப ஒரு மூடர்த்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பக்தரையும் சிஷ்யரையும் எப்படி உயர்ப்பித்து ஒரு ஞானியாக ஒரு க்ஷணத்தில் அந்த குரு கடாட்சம் எப்படி நல்ல படிப்பையும் கூர்மையான புத்தியையும் கொடுக்கும் அப்படிங்கிறத விவரிக்கும் பதிவுதான் இந்த பதிவு. வணக்கம். ஓம் அகத்தீசாய நம. ஆதிசங்கர பகவத் பாதாள். ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு சிஷ்யர்கள் நிறைய பேர் இருந்தார். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சுரேஸ்வராச்சாரியா எல்லாருக்குமே தெரியும், பத்மபாதர் எல்லாருக்குமே தெரியும். இது போலவே அவருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். அந்த சிஷ்யரோட பேரை பார்த்தோம்னா கிரி. இந்த கிரி அவருக்கு இந்த கல்வி ஞானம் இந்த கேள்விகள் இதிலெல்லாம் அவ்வளோவா அவருக்கு அந்த ஈடுபாடு இல்லை, அவருக்கு மனசு அதில் லயிக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா இந்த குருவுக்கு சேவகம் செய்யணும் அப்படிங்கிறத மட்டுமே அவர் மனசில் வச்சுட்டு இருந்தார். இதன் காரணமாக மற்ற சிஷ்யர்களுக்கெல்லாம் இவரை பார்த்தா கொஞ்சம் ஏளனமாகவே இருக்கும். இந்த கிரி எப்பொழுதுமே ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு நிஷ்காமியமாக முழு பக்தியுடன் சேவை செய்து கொண்டே வரார். இப்படி காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஆதிசங்கர பகவத் பாதாள் சிஷ்யர்களுக்கெல்லாம் பிரம்மசூத்திர பாஷ்யத்தை பற்றி விரிவாக சொல்லிக் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்பொழுது ஆதிசங்கரர் அந்த உரையை தொடங்காமல் அவர் காத்து கொண்டே இருக்கார். எதுக்காக குரு காத்து கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த சிஷ்யர்கள் எல்லாம் பார்க்குறார். பார்த்தா இந்த கிரி வரலையே அப்படிங்கிறதுக்காக ஆதிசங்கரர் காத்து கொண்டிருக்காராம். இதை கேட்ட மற்ற சிஷ்யர்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி வியப்பாக இருந்தது. அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, எப்படி அந்த கிரிக்கெல்லாம் எதுவும் புரியாதே, அவருக்காக நீங்கள் எதற்காக தாங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும் சொன்னாலும் அவருக்கு புரிய போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த சிஷ்யர்கள்லாம் சங்கர பகவத் பாதாளை பார்த்து சொல்லும் பொழுது ஆதிசங்கருக்கு அதை கேட்டுடனே அவர் அதை ரசிக்கவே இல்லை. அப்பொழுது ஆதிசங்கர பகவத் பாதாள் ஒரு வாக்கியம் சொல்கிறார். என்ன அப்படி சொன்னார் அப்படின்னா, இந்த ஆத்மன் இருக்கு இல்லையா, அதை பிரவச்சனத்தாலேயோ மேதாவிலாசத்தாலேயோ கண்டிப்பாக இந்த ஆத்மனை அடைய முடியாது அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்லிடுறார். இதை கேட்ட சிஷ்யர்கள்லாம் ஒரு வியப்பு ஏற்படுறது. பிரம்ம ஞானம் ஆத்ம ஞானம் அடைய வேண்டும் அப்படின்னால் இந்த பிரவச்சனமோ மேதாவிலாசமோ இருந்தால் அது மட்டும் இருந்தால் போராது, அதற்கான தகுதி அது மட்டும் கிடையாது, அதுக்கு தகுதியே கிடையாதுங்கிற அளவுக்கு தான் சங்கர பகவத் பாதாள் அப்பொழுது சொல்கிறார். சரி, இப்பொழுது கிரி வரும் வரைக்கும் சங்கர பகவத் பாதாள் காத்து கொண்டே இருக்கார். அப்பொழுது சங்கர பகவத் பாதாள் அங்கே ஒரு அற்புதம் செய்கிறார். நமக்கு சரியாக படிப்பு வரலை, ஞானம் இல்லை, கல்வி இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லி வேதனைப்படக்கூடிய நிறைய பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு எல்லாமே இந்த 3 அற்புதங்களும் நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் நல்ல ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புத ஞான வஸ்துவாகவும் மாறும். கிரி கொண்டே இருக்கார். அவருக்கு அப்படி சங்கர பகவத் பாதாள் மேலே பக்தி, அப்படி அந்த அலைகள் அப்படியே எப்படி சுனாமி பேரலை வருமோ அந்த போல பக்தி பேரலைகள் வர மனசில் அப்படியே எழும்பி வெளிப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னால், விதிதாகில சாஸ்திர சுஜாதலதே மஹிதோபனிஷத் கதையாதனதே ஹிருதயே கமலே விமலம் சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம் அப்படின்னு பிரவாகமாக காற்றாற்று வெள்ளம் போல ஞானம் புரண்டு ஓடுறது. அந்த வாயிலிருந்து தோடகாஷ்டகம் பிறப்பெடுக்கிறது. சுத்தமாகவே அவருக்கு புத்தியே இல்லை அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் இதை பார்த்து அப்படியே ஒரு ஆச்சரியம் ஏற்படுறது. சங்கர பகவத் பாதாள் ஒரு க்ஷணத்தில் மட்டுமே அந்த அனுகிரகத்தை கொடுத்த காரணத்தினால தோடகாஷ்டகம் பிறந்தது. அந்த தோடகாஷ்டகத்தில் என்ன அந்த முதல் ஸ்லோகம் என்ன சொல்றது, அந்த ஞானப்பாலுடைய சாகரமாக இருக்கக்கூடிய சங்கர பகவத் பாதாளே உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன், உபனிஷத் அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் கற்று அது தாங்கள் ஒரு பொக்கிஷமாக இருப்பவரே, அந்த பாதார விந்தத்தை நான் என் மனதார தியானிக்கிறேன் குருவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த அற்புதமான ஸ்தோத்திரம் தான் தோடகாஷ்டகம் அப்படிங்கிற தோடகாச்சாரியார் அப்படிங்கிற அந்த ஒரு மகான் எப்படி உருவானார், கிரி அப்படிங்கிறவர் எப்படி தோடகாச்சாரியாராக மாறினார் அப்படின்னால் அது குரு கடாட்சம். குரு கடாட்சம் இருந்தால் நிச்சயமாக விதி மாறும். நம்மை பார்த்து நிறைய பேர் ஏளனம் செய்வார்கள், நமக்கு சரியாக படிப்பில்லை, இவர்களுக்கு புத்தி இல்லை, அறிவில்லை அப்படின்னு சொல்றவர்கள் எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னால் அதையெல்லாம் காதில் வாங்காமல் ஒரு சத்குருவிடம் சரணாகதி அடைய வேண்டும். யார்னா ராகவேந்திர சுவாமிகள் போலும் ஆதிசங்கர பகவத் பாதாள் போலும் அக்கல்கோட் மகாராஜ் போலும் எல்லாத்தும் வல்ல ஆசான் அகத்தீசர் தாழ் பணிந்தோம்லாம் சொன்னார். எவ்வளவு மகான்கள் நம் தென்னகத்தே உள்ளார்கள். அவர்கள் எல்லாம் நினைத்தார்கள் சொன்னால் ஒரு க்ஷணத்தில் மாற்றி விடுவார்கள் அல்லவா. இப்போ அந்த தோடகாஷ்டகம் பிறப்பதற்கு காரணமாக இருந்தது குரு பக்தி தானே தவிர ஞான விலாசமோ மேதாவிலாசமோ இல்லை. அவர் வைத்த நிஷ்காமிய பக்தி தான். அடுத்ததான் நம்ம சொல்ல போகிற அற்புதம் எது அப்படின்னா, இறைவன் அருளால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வெங்கண்ணாச்சாரியா அப்படிங்கிற அற்புதமான மகான்.
இது 16ஆம் நூற்றாண்டு, எல்லாருக்குமே தெரியும். வெங்கண்ணா அப்படிங்கிறவர் அந்த அதோனி அந்த பிரதேசத்தில் தெரிஞ்சுட்டு இருக்கார். அவருடைய தாய் தந்தையர்கள் சின்ன வயசுலேயே இறந்துடுறார்கள். அப்போ அவரோட மாமா வளர்த்துட்டு வரார். சரி, அப்பா அம்மா இல்லாத குழந்தைய இவர் ஏன் வந்து நல்லா பார்த்து வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவருக்கெல்லாம் அந்த கல்வியெல்லாம் கற்க அனுப்பாமல் மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்புகிறார். மாடு மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய வெங்கண்ணா எதற்கு காரணமாக அமைகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு நாளைக்கு மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர மூர்த்தி அவரோட கருணா கடாட்சம் இந்த வெங்கண்ணா மீது படுறது. வெங்கண்ணா வந்து அந்த ராகவேந்தருடைய பாதங்களில் விழறார், சரணாகதி அடைகிறார். அவருக்கு எதுவும் தெரியாது, ராகவேந்திரங்கிற ஒரு பெரிய மகான் அப்படிங்கிற உணர்வு மட்டுமே இருக்கு. அப்போ ராகவேந்திரர் என்ன சொல்றாருன்னா, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா அப்படிங்கிற அந்த மா மந்திரத்தை எப்பொழுதெல்லாம் உனக்கு கஷ்டம் வருகிறதோ அந்த நேரத்தில் நீ ஜபம் செய்து கொண்டே வா, நான் பரிபூர்ணமாக உன்னுடன் இருப்பேன் அப்படின்னு ராயர் அங்கு அனுகிரகம் செய்கிறார். இப்படி காலங்கள் நகர்ந்து வந்து கொண்டே இருக்கு. திடீர்னு பார்த்தால் நவாபும் வரார். அந்த நவாபுடன் இந்த சுல்தானும் அந்த நவாபும் அங்கே வந்துட்டே இருக்கார்கள். வந்துட்டு இருக்கும் பொழுது இவர்கிட்டக்க இந்த பாய்மர இலைகள் எல்லாம் கொடுத்து ஏதோ ஒரு செய்தி வந்திருக்கு இந்த நவாபுக்கு, இது என்னங்கிறத படிச்சு காமிங்கோ அப்படின்னு சொல்லி வெங்கண்ணாவிடம் கேட்கும்பொழுது வெங்கண்ணா மாடு மேய்ச்சின்னு இருக்கார். அவருக்கு ஒன்றும் படிப்பறிவே கிடையாது, என்ன எழுதுறது படிக்கவும் தெரியாது. சரி, படிக்க உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் நல்லா 2-3 சவுக்கடி கொடுத்தா நீ படிச்சிருவ இல்லையா, நீ வந்து என்னிடம் எதிர்ப்பு காட்டுற காரணமாக இருந்தாலும் இது படிச்சு காமிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அந்த நவாப் மனசில் வச்சுட்டு இருக்கார். அதனால சரி, இவருக்கு நல்ல ஒரு சவுக்கடி கொடுக்கலாம் அப்படின்னு அவர் அந்த திட்டம் தீட்டி கொண்டிருக்கும் பொழுது பரிபூர்ணமாக மந்த்ராலய மகானை ராகவேந்திரரை சரணாகிறார் வெங்கண்ணா. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா அப்படின்னு சொன்ன அடுத்த க்ஷணத்திலேயே ராகவேந்தர் அந்த புத்தி என்ற அற்புதமான விளக்கை இவரோட அந்த பூர்வ மத்தியில் ஏற்றிடுறார். ஏற்றி அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே படித்து காட்டக்கூடிய ஆற்றலை தந்து சரஸ்வதி தேவியாகவே அனுகிரகம் செய்தார் ராயர். அப்பொழுது இவருக்கு அந்த அனுகிரக கடாட்சம் கிடைச்ச காரணத்தினால இவருக்கும் நல்ல பாண்டித்யம் வந்துடுறது. அப்போது அந்த திவான் என்ன சொல்றாருன்னா, சரி நன்றாக படித்திருக்கிற நல்ல கல்வி எல்லாம் இவருக்கு இருக்கே, சரி நல்ல செய்தி சொன்ன காலத்தினால் அந்த காலத்துல என்னன்னா ராஜா நல்ல செய்தி சொல்லிட்டோம் சொன்னா ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பார்கள். இவருக்கு பரிசும் கொடுத்து என்ன சொல்றாரு, சரி நீங்க எங்களோட திவானாகவே வந்து விடுங்கோ அப்படின்னு சொல்றார். அவர் ஆடு மேய்த்து கொண்டிருப்பவரை ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா அப்படின்னு ஒரே ஒரு முறை பக்தியுடன் உச்சரித்த ஒரே ஒரு காரணத்தினால், முழு பக்தியுடன் முழு சரணாகதியுடன் உச்சரித்த காரணத்தினால் திவான் பதவிக்கு ஏற்றி வைத்து அவருக்கு ஒரு வாழ்க்கை எப்படி உயரத்தில் கொண்டு போய் வைத்த அந்த அற்புதமான மகான் தான் மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரர். பிறகுதான் நம்ம எல்லாம் பார்க்குறோம் அந்த வெங்கண்ணாச்சாரியார் என்னெல்லாம் செய்கிறார், ராகவேந்திரருக்கு என்னெல்லாம் சேவை செய்கிறார். இன்னைக்கு நம்ம போகிற மாஞ்சாலை அப்படிங்கிற மந்திராலயம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஜீவ பிருந்தாவனம் அமைவதற்கு முதல் காரணமாக யார் இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நவாப் கிட்ட அதெல்லாம் பேசி ராகவேந்திரருக்கு எந்த இடம் வேண்டும் அப்படின்னு கேட்கும்பொழுது ராகவேந்திரர் அம்பாள் சொல்ற போலவே வந்து மாஞ்சாலையம்மன் காமிப்பா, இந்த இடத்துல வந்து பிருந்தாவனம் அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் தான் இந்த நவாப் கிட்டக்கு போய் அதெல்லாம் எடுத்து சொல்லி அந்த மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய இந்த பிருந்தாவனம் அற்புதமாக அமைவதற்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா இதோ இந்த மாடு மேய்த்து கொண்டிருந்தார் அல்லவா அந்த வெங்கண்ணா அப்படிங்கிற அந்த வெங்கண்ணாச்சாரியார் தான். குரு கடாட்சம் ஒரு மனிதனின் வாழ்க்கையையும் விதியையும் எப்படி வேணாலும் ஒரு க்ஷணத்தில் மாற்றும். யார் நமக்கு பற்றி என்ன ஏளனம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம கவலைப்படவே கூடாது. நம்ம வந்து குருவிடம் பரிபூர்ணமாக சரணாகதி வேணும். கோடி ஜபம் மந்திரம் ஜபம் பண்ணணும், 1,00,000 ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. பரிபூர்ண சரணாகதியுடன் பரிபூர்ண பக்தியுடன் ஒரே ஒரு முறை இறைவனை சரணாகதி அடைந்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கு இறைவன் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த மகான்கள், சித்தர்கள், யோகிகள், தபஸ்விகள், ஞானிகள் அப்படின்னு சரணாகதி அடைஞ்சோம்னா வாழ்க்கையில் நிச்சயமாக மேன்மைகள் வரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேண்டாம். இறுதியாக அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகன் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அக்கல்கோட். இந்த அக்கல்கோட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அர்த்தம்னா வித்யாபுரி அப்படின்னு தான் இதற்கு பேர். வித்யாபுரி, பிரக்ஞாபுரி எல்லாம் பேர் இருக்கு. பிரக்ஞை அப்படின்னாலே புத்தி, அறிவு. இனி நம்ம பேசுறது எல்லாம் என்ன, புத்தி, அறிவு, கூர்மை. இது வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரக்ஞாபுரியில் ஒரு அம்மையார் வரா, ஸ்ரீமதி சிவபாய் அப்படின்னு. அந்த குழந்தைய கூட்டின்னு வரா. குழந்தைய கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் சொல்றா, சுவாமி இந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ண அடுத்த நாள்லேருந்து இந்த குழந்தைக்கு வியாதி வந்து கண் பார்வை இழந்து விட்டான் சுவாமி, கண் பார்வை கொடுக்கணும் சுவாமின்னு அக்கல்கோட் மகாராஜ் கிட்டக்க வந்து வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கார். சுவாமி மகாராஜ் கம்பீரமாக அவர் அந்த இருக்கு இல்லையா அந்த மரத்துக்கு கீழே, அந்த ஆலமரத்துக்கு கீழே அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கார். சரி இப்போ 5 பிசாசுகள் வந்து இப்போ என்ன சோதிக்க வரப்போறார்கள், இந்த குழந்தை இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார் சுவாமி. அவர் சொல்லி முடிச்ச உடனே 5 நன்று கற்றவர்கள் அங்கே வரார்கள். அவர்கள் எல்லாம் ரொம்ப பயபக்தியுடன் பணிவாக நடிப்பது போல் பாவனை செய்து சுவாமி மகாராஜை நமஸ்காரம் பண்றார்கள். பண்ணிட்டு எப்படி வந்து சுவாமியுடைய ஞானத்தை பற்றியெல்லாம் சோதனை செய்யலாம் அப்படின்னு அவர்களுக்குள்ளேயே பேசிக்கொள்கிறார்கள். அப்புறம் சுவாமி மகாராஜ் கிட்ட பணிந்து நிற்கும் பொழுது சுவாமி மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, கணேஷ் இங்கே வா அப்படிங்கிறார். அந்த கண் அப்பொழுது தெரியாமல் இருந்த அந்த சிறுவனின் பெயர் கணேஷ். அது சுவாமி மகாராஜுக்கு ஏன் தெரியாமல் இருக்கும், அனைத்தும் தெரிந்தவர் தானே அக்கல்கோட் சுவாமி. கணேஷ் இங்கே வா அப்படிங்கிறார். வந்துட்டு என்ன சொல்றாருன்னா,
அந்த கணேஷுக்கு ஒரு அற்புதம் பண்ணுறார். என்ன பண்ணுறாருன்னா, அவர் காலில் இருக்கக்கூடிய 2 புஷ்பத்தை எடுத்து அந்த குழந்தையோட 2 கண்கள் மேலும் அவர் கையால் அப்படி தொடுறார். தொட்ட அடுத்த க்ஷணமே அந்த குழந்தைக்கு கண் பார்வை மட்டும் இல்லை, கூர்மையான ஞான பார்வையும் வந்து விடுறது. அந்த குழந்தைக்கு இப்போ சொல்கிறார், நீ வந்து இவர்களுக்கெல்லாம் என்ன, இவர்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீ யூகிச்சு அதற்கான பதிலை சொல் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த குழந்தை வந்து ஒரு க்ஷணம் தயங்காமல் இந்த கண் பார்வையோ வந்துடுத்து. சுவாமி மகாராஜோட கழுத்தில் போட்ட மாலை அந்த குழந்தையோட கழுத்தில் சுவாமியும் போட்டு விட்டார். இதற்கு மேலே ஒரு ஸ்பரிச தீட்சையும் கிடைச்சாச்சு. இதுக்கப்புறமா என்ன, சரஸ்வதி தேவி உடைய ஒரு பிரதிநிதி போலவே இருந்த அந்த சிறுவன் கணேஷ் அங்கிருந்து ஒரு ஞான உரை அப்படியே மழை போல் பொழியறார். இதை பார்த்தோன்னு அவங்க வந்தவர்களுக்கு எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறார்கள். ஒரு கண் தெரியாமல் வந்த ஒரு குழந்தைக்கு எப்படி இப்பேற்பட்ட ஒரு பிரம்ம ஞானம் வித்யானம் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்குறார்கள். பார்த்து சுவாமி மகாராஜ பாதங்களில் விழுந்து, சுவாமி நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அக்கல்கோட் மகாராஜ் கிட்ட கேட்கும்பொழுது அக்கல்கோட் சுவாமி சொல்கிறார், என்ன, நான் மனுஷனுக்கு மனுஷன் பாகுபாடு பார்க்க மாட்டேன், அதனால தான் என்னோட கல்வி ஞானம் என்னோட அறிவெல்லாம் சோதனை பண்ணணும்னு நீ இங்கே வந்த அப்படின்னு மட்டும் சொல்லாமல், சுவாமி மகாராஜ் அங்கு வந்தவர்கள் என்னெல்லாம் பாவத்தை இந்த ஜென்மத்தில் செய்திருக்கிறார்களோ அந்த கணக்கை எல்லாத்தையும் அவர்களுடைய அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், இறைவன் பார்க்க மாட்டான் அப்படின்னு நினைச்சு செய்யக்கூடிய என்ன பாவச்செயல்களோ அதை எல்லாத்தையும் விவரித்து அதற்கு பிராயச்சித்தம் எப்படி தேடுவது அப்படிங்கிறதையும் சொல்லி காமிச்ச காரணத்தினால்தான் அவர் சத்குரு சுவாமி சமர்த் அப்படிங்கிற வழங்கப்படுறார். ஏன்னா அது வந்து பாவத்தையும் காமிச்சு அந்த பாவத்தையும் எப்படி வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் குரு. குருவுக்கு இருக்கக்கூடிய கருணை எப்படின்னால் பாப்பினா மகிமைக்காகலோ தயாளுனம் தவக்கினின்னு மகாலட்சுமி ஹிருதயத்தில் ஒரு நாமாவளி இருக்குது. என்ன அப்படின்னா, எவ்வளவோ பேர் இருப்பாங்க, நான் பாவம் பண்ணுறது தான் என்னோட தொழிலாகவே வச்சுட்டு இருப்பேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு தெய்வம் யார், என்னை காப்பாற்றக்கூடிய சக்தி யாருனால் நீதான் தாயே மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி ஹிருதயத்தில் ஒரு வரி வரும். அந்த வரி போலவே தானே அக்கல்கோட் சுவாமியும் வந்து இவர்கள் இந்த பாவத்திலிருந்து நாம் எப்படி விடுபடலாம் அப்படிங்கிற அந்த மார்க்கத்தையும் காமிச்சு அவர்களுக்கும் அருள் புரிந்தார். அந்த கண் பார்வை இல்லாத அந்த கணேஷுடைய வாழ்க்கை எப்படி வந்து செழிப்பாக மாறி அப்படி எப்பேற்பட்ட ஒரு அற்புத வேத விற்பனர் ஆனார் அப்படிங்கிறத எல்லாத்தையும் யார் பார்த்து நமக்கு சொல்லியிருக்கா தெரியுமா? விஷ்ணுபுவா பிரம்மச்சாரி. விஷ்ணுபுவா பிரம்மச்சாரி யார்? நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா, அந்த பேடா வேணும்னு சாப்பிடணும், இந்த தூத் பேடா வேணும், தேங்காய் பேடா வேணும்னு சொல்லிட்டு எப்படி அது நல்லா இருக்கும், அந்த சுவாமி கிட்ட அதை வாங்கி நம்ம சாப்பிட்டு கொண்டே இருக்கணும் அப்படின்னு இந்த பேடா மேலே மட்டுமே ஆசை வச்ச இந்த விஷ்ணுபுவா பிரம்மச்சாரிங்கிறவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து இதெல்லாம் அவர் கண் முன்னாடி இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறவர் எழுதி வச்சிருக்கார். அப்புறம் அந்த பேடா மேலே ஆசை விட்டதுக்கப்புறம் தான் சுவாமி மகாராஜ் அவருக்கு அருள் காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம போன வாரம் பார்த்துவிட்டோம். ஞானம், கல்வி, அறிவு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னு சொன்னால் நன்றாக படிப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஏதாவது ஒரு மகானுடைய ஜீவசமாதியில் சென்று பரிபூர்ணமாக சரணாகதி அடைந்து அந்த மகானை துதித்து வேண்டிக் கொண்டோம் அப்படின்னு சொன்னால் முழு மனதுடன் நிச்சயமாக நமக்கு வேணுங்கிறது கண்டிப்பாக அந்த சித்த புருஷர்கள் தந்த அருள்வார்கள் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ராயரின் பாதத்திலும் அனந்தகோடி பிரம்மாண்ட நாயகர் அக்கல்கோட் சுவாமி மகாராஜின் பாதத்திலும் ஆதிசங்கர பகவத் பாதாள் பாதங்களிலும் ஒரு சமர்ப்பணமாக வைத்து இந்த உரை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய. ஆதிசங்கர பகவத் பாதாள்.